ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம ட்ரை ரோஸ்ட் மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எம்மியான மட்டனை டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சோம்பு கிராம்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் பொடியாக இது பண்ணணும்னு இல்லை. நம்ம ஒன்றும் பாதியமாக அதோட வாசனை, அதோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம நுணுக்கி எடுத்துட்டால் போதும். அதுதான் இந்த மட்டனுக்கே நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது மாதிரி செய்கிறது தான் எங்கள் அம்மாவோட ஸ்டைலே. எதுவாக இருந்தாலும் அம்மியில் செய்வோம். கொஞ்சம் வானல் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருந்த அந்த மசாலா கூட குண்டு மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட நீட்டு மிளகாய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். இப்போது அது நல்லா வதங்கினோடனே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எம்மியான ட்ரை ரோஸ்ட் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் தான் என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவோட பூஸ்டப்பாக இருக்கும். தேங்க்யூ.